ஹலோ விவாஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விரு ரிவ்யூ. நான் தாங்க விரு. நாம இந்த உள்ள பார்க்க போறது ரச்சிதா மகாலட்சுமி, அபி நட்சத்திரா நடிப்புல வெளிவந்திருக்கிற ஒரு நியூ தமிழ் மூவி தான் எக்ஸ்ட்ரீம். இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அந்த உள்ள பார்த்துடலாம். படத்துல அபி நட்சத்திரா பேரு வந்து திவ்யா. இவங்க வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அம்மா வீட்டு வேலை தான் பார்க்குறாங்க. அப்படி ஒரு அப்பார்ட்மெண்ட்ல எப்பவுமே வேலைக்கு போறது உண்டு. அவங்க வேலைக்கு போகல, உடம்புக்கு முடியல அப்படின்னா நம்ம திவ்யாவே அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் அவங்க வேலையை பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்துட்டு வந்துருவாங்க. அப்படி ஒரு நாள் வேலைக்கு போனவங்க திருப்பி வீடு திரும்பவே இல்லை. இன்னொரு சைடில் படத்தோட ஓப்பனிங்லேயே வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வந்து ஒரு பெண்ணோட சடலம் எடுக்கிறாங்க. அந்த பெண்ணு தான் நம்ம திவ்யா. இறந்து போன திவ்யாவை யார் இப்படி பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க, அப்படி திவ்யாவுக்கு நடந்த விஷயத்துக்கு நியாயம் கிடைச்சதா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட மொத்த கதையுமே. ஆக்சுவலி இந்த கதை வந்து ஒரு நல்ல கதை தான். ஆனால் இந்த கதைக்கு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீன் பிளே அந்த அளவுக்கு ஒரு பெட்டரான ஒரு ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்ல முடியாது. மேலும் வந்து நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்களோட பர்ஃபார்மன்ஸும் அந்த அளவுக்கு ஒரு சூட்டபிளான ஒரு பர்ஃபார்மன்ஸை யாருமே கொடுக்கல. சொல்லப்போனால் அந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே வந்து இந்த படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமான பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதாவது இந்த ₹5 நடிக்க சொன்னால் ₹5000 நடிக்கிறது இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன சீன்ஸுக்கும் வந்து ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எல்லா போர்ஷன்ஸ்லையுமே வருது. அண்ட் இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு ஃபேமஸான வெப் சீரிஸ் 2022 நம்ம எஸ்ஜே சூர்யா அண்ட் சஞ்சனா நடிப்பில் வந்த சீரிஸ் தான் வந்து வதந்தி அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ். அந்த சீரிஸுமே கிட்டத்தட்ட இதே மாதிரியான கதைக்களம் தான். பெலோனி அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா யார் கொலை பண்ணாங்க, என்ன ஆச்சு அந்த பெண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் போகும். அதே மாதிரியான ஒரு கதைக்களம் தான். ஆனால் எஃபெக்டிவான ஒரு ஸ்க்ரீன் பிளே இல்லைனால இந்த அளவுக்கு ஒரு புவரான ஒரு அவுட்புட்டாக வந்திருக்குன்னு தான் சொல்லணும். பட் இந்த படத்தில் ஆனால் அந்த கியூரியாசிட்டியை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ஒருவேளை இவராக இருக்குமோ அவராக இருக்குமோ அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியான ஸ்க்ரீன் பிளே போனாலும் இன்னமும் எஃபெக்டிவான ஒரு ஸ்க்ரீன் பிளே இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்குமோ, அப்படி நடந்திருக்குமோ, இப்படி நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்ல வைக்கிறது மேட்டர் கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தில் மிஸ் ஆகிறதுனால அந்த டோட்டலாக அந்த படம் அடி வாங்கியிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் டெக்னிக்கலாக சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்ட் எஃபெக்ட்லாம் நல்லா இருந்துச்சு, பிஜிஎம்ஸும் நல்லா இருந்துச்சு, எடிட்டிங் கூட ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் சினிமாட்டோகிராஃபிக் இன்னமும் பெட்டரான ஒரு சினிமாட்டோகிராஃபி கொடுத்துருக்கணும். மித்தபடி ஒரு டீசன்ட் வாட்சபிள் மூவி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தில் ஃபேமிலியோட பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய லெவலில் நியூடிட்டியான காட்சிகள்லாம் இல்லை. அதனால் ஃபேமிலிஸோட பார்க்கலாம். இந்த எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிற திரைப்படத்துக்கு நம்ம சேனல் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 5க்கு 2.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். உங்களோட ரேட்டிங் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.